வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரியும். நான் வேதாத்திரி மகரிஷியில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா தவம் தியானம்னா எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னா தவம்னா ஐயோ அது சினிமாவெல்லாம் அப்போ ஒரு காலில் நின்று தவம் பண்ண மாதிரி புத்து கட்டின்னு இருக்கிற மாதிரியும் என்னென்னமோ பார்த்தோன்னே பயந்த தவம்னா ஐயோ நானே அப்படி தான் நினச்சேன். தவம்னா நம்மளால் ஒரு இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தவமே வராதுன்னா அப்படி சின்ன வயசுலேருந்தே நினச்சிருந்தேன். அந்த காலத்தில் எப்படின்னா தவம்னா காட்டுகள் போய் தவம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மூலாதாரம், சுவேஸ்வரம், மணிப்புரம், ஆனாதகம்ன்ட்டு ஒவ்வொரு சென்டருக்கு 2 வருஷம் ஆகுமா. அந்த மூச்சு காற்றை மேலே ஏற்றி 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 ஆக்னிக்கு வருவாங்களாம். அதுக்கு 12 வருஷம் அதுக்குள்ளே செத்துருவாங்க. மூலாதாரத்தை சுவாதிஷ்டன்னு வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தவம்னு பயப்படுவாங்க. ஆனால் அது யாராலும் ஈஸியாக வராது. ஆனால் மகரிஷி ஈஸியாக மூலாதாரந்து ஆக்னிக்கு தொட்டு ஆக்னிக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த தவம்லாம் இங்கே இருக்கிறவங்க சொன்னால் பயப்படுவாங்க. அது 2 வருஷன்றது அந்த தவம் செய்ய முடியாது. ஆனால் இந்த பிரமிடு தவம் பத்ரிஜி சொல்லிக்கிற தவம் குழந்த கூட செய்யலைங்க. ஒன்றும் இல்லை, கண்ணை மூடின்னு மூச்சு காற்ற கவனிக்கணும். அது கூட செய்ய தெரியுன்னா குழந்தை கூட நம்ம கேவலம் பண்ணுவாங்களாம். குழந்தைய செய்யும், மூச்சு காற்று கவனிட்டு அது கவனிக்க போகுது. அதுமாதிரி நம்ம மூச்சு காற்று கவனிக்கணும். மூச்சு காற்றை கவனிச்சாலுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மூச்சு காற்றை கவனிக்கும் துரியாதி இது போயிடும். அது கஷ்டப்பட்டு மூலாவது இவ்வளோ சென்டர் போய் அங்கே போகிறதுக்குள்ளே இது ஒரு நிமிஷத்தில் அது சுத்தவெளின்னு சொல்லுவாங்க. அது வேதாத்திரி மகர்ஷியில் இருக்கிறவங்களாம் தெரியும். அந்த சுத்தவெளிக்கு இந்த மூச்சை காற்றை கவனிச்சாலுமே போதும், சுத்தவெளிக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தியானம் இது. ஆனாபாத சதின்னு புத்தர் கண்டுபிடிச்ச தவம். அந்த தவத்தை எல்லோரும் ஈஸியாக செய்யலாம். செஞ்சு எல்லா நோயும் போயிடும். இந்த இந்த மூச்சு காற்றுன்னா உயிர், மூச்சு தான் உயிர். மூச்சு பேச்சு போச்சா மூச்சு போச்சுன்னா அது மாதிரி இந்த மூச்சு போனால் ஒன்றும் கிடையாது. அதனால் மூச்சு நல்லா இருக்குன்னா உடம்புக்கு முக்கியமாக மூச்சு தான். அந்த மூச்சு வச்சுருந்தா தியானம் பண்ண சொல்கிறாங்க. பத்ரிஷி அவருடைய எனர்ஜி ஃபுல்லாக எல்லாருக்கும் பரவணும்னா அவர் நினச்சது எல்லா இடமும் போகணும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மாநில பிரமிட்டு கட்டு ஹைதராபாத்தில் கட்டிக்கிறார், பெங்களூர் கட்டுக்கிறார். அதெல்லாம் யாரால் செய்ய முடியும்? அதெல்லாம் யாரால் மனுஷனால் செய்ய முடியாது. அது ஏதோ ஒரு சக்தி அவர் கையில் இருந்ததாக தான் அவ்வளோ ஆரம்பத்தில் வாணிமடி போய் பாருங்களாம். அது சும்மா மண்மேடாக இருந்தது. இப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி அது ஒருத்தரால் அவரால் செய்ய முடியாது. எனக்கே நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். பத்ரிஜின்றவரால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு சக்தி அவர் கையில் இருக்குது. அந்த சக்தியை வச்சுருந்தா இந்த உலகம் பூரா இந்த பிரமிட் தவம் சொல்லி கொடுத்துக்கிறார். பிரமிட் தவம் செய்ய செய்ய நம்மளோட எனர்ஜி நல்லாமல் நம்மளுக்கு எந்த நோயும் வர யாருக்கிட்ட போக தேவையில்ல. அது ஈஸியான தவம், எல்லாம் செஞ்சு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க்கை.